வணக்கம். நான் உங்கள் மெர்சிகா. உறவுகளே, திருப்பாவை ஒரு பாமாலை என்னும் நூலில் நம் அறவாழ்விற்கு தேவையான பல கருத்துகள் உள்ளன. அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் பிள்ளையார் சொல்லி போடுவதைப் போல ஒரு சிறப்பு மிகுந்த நூலை படிப்பதற்கு முன்பு அந்நூலின் ஆசிரியர் பற்றி அறிந்து கொள்வது முக்கியம். அந்த வகையில் திருப்பாவை ஒரு பாமாலை என்னும் நூலின் ஆசிரியர் பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். திருப்பாவை ஒரு பாமாலை என்னும் நூலை எழுதியவர் டாக்டர் வாசு சீனிவாசன் ஐயா அவர்களே ஆவார். ஸ்ரீ பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அவதரித்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். தனது பள்ளி படிப்பை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இந்து உயர்நிலைப் பள்ளியில் முடித்துவிட்டு இளநிலை படிப்பை மதுரையில் உள்ள மதுரா கல்லூரியில் முடித்துவிட்டு முதுநிலை படிப்பை ஆர்கேஎம் விவேகானந்தா கல்லூரியில் முடித்தார். 1967ஆம் ஆண்டு அதே ஆர்கேஎம் விவேகானந்தா கல்லூரியிலேயே வேதியியல் துறையில் பேராசிரியராக சேர்ந்தார். அத்துறையின் தலைவர் டாக்டர் நாஸ் வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலோடு ஆய்வு கட்டுரைகளை எழுத தொடங்கினார். 1968ஆம் ஆண்டு முதல் 1972ஆம் ஆண்டு வரை ஆய்வு கட்டுரைகளை எழுதினார். இவர் எழுதிய ஆய்வு கட்டுரைக்காக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து இவருக்கு முனைவர் பட்டம் அளித்தனர். 1979ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை இவர் அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் உள்ள ஒகையோ மாநிலத்தில் உள்ள கென்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான எட்வின் எஸ் கோல்டுடன் இணைந்து 10க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதி அதை அமெரிக்க நூல்களிலேயே வெளியிட்டுள்ளார். நமது நூலாசிரியரின் அமெரிக்க பேராசிரியரான எட்வின் எஸ் கோல்டின் பேராசிரியர் லெனஸ் பவுலின் அவர்கள் 2 முறை நோபல் பரிசு பெற்றுள்ளனர். முதலாவது வேதியியல் துறைக்காகவும் 2வது அமைதிக்காகவும். மேலும் நமது நூலாசிரியர் வேதியியல் ஆய்வு கட்டுரைகளை மேற்கொள்ள வேதியியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற ஹெச் டவுபர் என்ற பேராசிரியருடன் மேற்கொண்டார். நமது நூலாசிரியர் ஆர்கேஎம் விவேகானந்தா கல்லூரியில் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் பணியாற்றினார். 2 ஆண்டுகளுக்கு முன்னரே விருப்ப ஓய்வும் பெற்றுக்கொண்டார். இவர் வேதியியல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இவரது நண்பர் ராகவன் தமிழ்துறை தலைவர் இளநிலை படிக்கும் மாணவர்களுக்கு திருப்பாவை பற்றி சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று வேண்டியதால் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நமது நூலாசிரியர் பல திருப்பாவை உரைகளை படித்தார் மற்றும் நல்ல ஒரு சொற்பொழிவும் ஆற்றினார். இதனால் இவருக்கு நிறைய பாராட்டுகளும் கிடைத்தன. இதைத் தொடர்ந்து நமது நூலாசிரியரின் மூத்த குமாரர் திருப்பாவையை ஒரு நூலாக எழுத வேண்டும் என்று வேண்டியதால் நமது நூலாசிரியர் திருப்பாவையை நூலாக எழுதினார். நன்றி, வணக்கம்.